ஷூட்டிங் முடிச்சு வந்தவுடனே பூசணிக்காய் உடைப்பாங்க அவங்க அம்மா. ஒவ்வொரு நாளும் ஒரு பூசணிக்காய் உடைப்பாங்க. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. 99 தொடரும்போது என் மாமனார்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட தான் நான் முதல்ல கதாநாயகியா ஒப்பந்தம் கையெழுத்து போட்டேன், எனக்கு ரொம்ப ஆசையான பேனர், நீ 100வது படமும் உங்ககிட்ட தான் நான் நடிக்கணும். பெர்ஃபெக்ஷன் டு த கோர் அப்படின்னு சொல்லி இறைவன் படைத்தானா அப்படின்றது நான் யோசிப்பேன். இந்த மாதிரி அவங்க அந்த காலத்துல எப்படி பாருங்க, ரசிகர்கள் தான் அதை பார்த்து ஓடி வருவாங்கன்ற கணக்கெல்லாம் அவங்க முறியடிச்சாங்க அந்த காலத்திலேயே. இந்த கவர்ச்சிகரமான உடைக்கு அவங்க இடமே கொடுக்கவில்லை. வணக்கம். வணக்கம். சரோஜா தேவி அவர்கள் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் நம்ம இழந்திருக்கோம். எப்படி ஃபீல் பண்ணுமா? இன்றைய நாள் அதாவது ஒரு கருப்பு தினம்தான். இந்திய திரைப்பட உலகிற்கே இது ஒரு கருப்பு தினம். ஏன்னா சரோஜா தேவி அவர்கள் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இத்தனை இந்திய மொழிகளில் நடித்தவங்க. நான் டாப் ஹீரோஸோடு நடித்தவங்க, பெரிய ஹீரோயினாக வலம் வந்தவங்க. அவங்க வந்து இன்றைக்கி நம்மளிடம் இல்லை. அதனால் கண்டிப்பாக முதல்ல அவங்க குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கலாம். மேம், உங்கள்கிட்ட நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்றது நான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸை அறிமுகப்படுத்திய ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு பெருமையை உங்கள் ஃபேமிலி சேரும். கண்டிப்பாக. அதாவது திருடாதே என்ற திரைப்படத்தில் முதல்ல கதாநாயகியாக என்னுடைய மாமனார் திரு A.L. ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் ஒப்பந்தம் சைன் பண்ணாங்க. அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்த ஒரு நடிகையாக, ஒரு இளம் பெண்ணாக வந்தாங்க. அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு சின்ன ரோலில் கன்னட படத்தில் நடிச்சிருந்தாங்க. யூஸ்வலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சிடும், எங்கேயாவது ஒரு நல்ல முகம், நல்ல நடிப்பு திறன் கொண்டவங்க இருக்கிறாங்கன்னா அது வேறு மாநிலத்தில் இருந்து மொழி பேசுகிறவங்களா இருந்தால் கூட இந்த மார்க்கெட்டில் பேசிப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து சரோஜா தேவின்றவங்க கன்னட படத்தில் அறிமுகமாக இருக்காங்க. அதுக்கு முன்னாலே இரும்பு திரை என்ற ஒரு படத்தில் கூட ஒரு குரூப் டான்ஸில் இருந்தாங்க. அப்படின்னு நல்ல முக வெட்டோ, அப்படியே வந்து ஒரு கட்டான உடல் அமைப்பு கொண்ட ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சது எல்லாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சி டெஸ்ட்டு பண்ணாங்க, மேக்கப் டெஸ்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு என்ன, அவங்க பேசுகிறது, கேமராவை பார்த்து பேசுகிற அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கான்னு. ஸோ அந்த ட்ரையல் டெஸ்ட்லேயே அவங்க கிளிக் ஆனாங்க. ஆன உடனே தான் வந்து என்னுடைய மாமனார் வந்து திருடாதே என்ற திரைப்படத்தில் அவங்கள வந்து அறிமுக நாயகியாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அந்த திருடாதே என்ற திரைப்படம் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு முதல் சமூக படம். அந்த திரைப்படம் மூலமாக நிறைய விஷயங்கள் தமிழ் திரைப்பட உலகத்திற்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அது ஒரு பெரிய திருப்பு முனை. அது வரைக்கும் புராண சரித்திர படங்களில் நடித்து கொண்டு இருந்த மக்கள் திலகம் அவர்களுக்கு முதல் சமூக படம். அந்த மாற்றம் வந்து அவருக்கு திரைப்பட உலகத்திலையும் சரி, அவருடைய அரசியல் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது. அது அவரே பதிவிட்டிருக்காரு. அப்புறம் நாயகி, நம்முடைய நாயகி தேவி அவர்கள், சரோஜா அம்மா நமக்கு கிடைச்ச விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த திருடாதே படம் மறக்க முடியாது. அது 1961 எடுக்கப்பட்ட படம், கருப்பு வெள்ளை படம். அதை அவங்க ரொம்ப அழகாக நல்லா நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய சொந்த பேனரில் நாடோடி மன்னன் சைமல்டேனியஸாக அதையும் இதே கதாநாயகிய புக் பண்ணி நடிக்க வச்சு நாடோடி மன்னன்லேயும் அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் தந்தது திருடாதே என்ற திரைப்படம். அப்படி தொடர்ந்து எங்களுக்கு அந்த 60லேருந்து நட்பு. நம்ம கம்பெனியில் இருந்தவங்க அதுக்கப்புறம் அந்த 6 வருடம் 7 வருட காலத்திலேயே 100 படங்கள் வேகமாக நடிச்சுட்டு வந்தாங்க மேடம். அது மூவேந்தர்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன், ஜெமினி கணேசன் 3 பேர்கிட்டையும், அந்த 3 ஹீரோக்கிட்டையும்
அவங்க எப்படி தான் சமாளிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டெம்பரமெண்ட்டு ஒவ்வொரு இது சொன்னாங்க. 3 பேரும் எல்லா படங்களும் சக்ஸஸ். தொட்டதெல்லாம் அப்படியே துலங்குது, தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற அப்புறம் அவங்க படங்கள் எல்லாமே வெற்றிகரமான படங்கள், எல்லாம் குடும்ப பாங்கான படங்கள், எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய பெண்கள், குடும்பத்தாரோடு உட்கார்ந்து அந்த மாதிரி கதை தேர்ந்தெடுப்பு அவங்களுக்கு நல்லா. அப்போ அந்த கல்யாண பரிசெல்லாம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் டைரக்ட் பண்ண படம், அதெல்லாம் ரொம்ப பேசப்பட்ட படம் அந்த காலத்தில். அப்புறம் பாலும் பழமும் அந்த படம் எல்லாம், பனித்திரை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த படங்கள் அப்படியே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்களோட கெரியர். அப்புறம் 67 வருடங்கள் கழிச்சு அவங்க படம் முடிக்கிறான். 99 தொடரும்போது என் மாமனார்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட தான் நான் முதல்ல கதாநாயகியாக ஒப்பந்தம் கையெழுத்து போட்டேன், எனக்கு ரொம்ப ஆசையான பேனர், நீ 100வது படமும் உங்ககிட்ட தான் நான் நடிக்கணும்னு சொன்ன உடனே மாமா பெண் என்றால் பெண் என்ற ஒரு திரைப்படம் அவங்கள வச்சு எடுத்தாங்க. அதுவும் ஒரு வெற்றி படம் தான், ஆரூர் தாஸ் டைரக்ஷன்ல, நல்ல படம். அது எப்படி மேம் இருந்தது? ஏன்னா முதல் படத்துல அறிமுகப்படுத்தினதை மறுபடியும் 100வது படம் வரைக்கும் அவங்க அப்பெல்லாம் ரொம்ப அது நீங்க இந்த காலகட்டத்தோட தயவு செய்து ஒப்பிட வேண்டாம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க படம் ஒன்று வந்து பீம்சிங் அவர்கள் பண்ணாங்க ஒரு படம், நல்ல படம், அந்த செந்தாமரை என்ற ஒரு படம். 10 வருஷம் கழிச்சு எங்கள் மாமனார் கூப்பிடுறாரு, ஒரு படம் பீம்சிங் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சாந்தி என்ற ஒரு திரைப்படம் பண்ணாங்க. அதாவது அப்போ வந்து இவங்க நல்ல ப்ரொடியூசர் சரியாக இருந்திருக்கும், அவங்க நல்ல டெக்னீஷியன், அது அவங்க கூப்பிட்டோன்னே வராங்க. அதே போல் ஆர்டிஸ்ட்டு, இப்போ நடிகர் திலகத்தை எடுத்தால் பணம் என் திரைப்படம் 51 எங்கள் படத்தில் பண்ணார். 75 சினிமா பைத்தியம், எவ்வளோ காலகட்டங்களுக்கு. அதுக்கப்புறம் நடிகர் திலகம், அந்த உறவு அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட உறவு தான் எல்லா கம்பெனிலையும், எல்லா நடிகைங்கிட்டையும், எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்படி தான் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற உலகம் வேற வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு படத்துல ஒரு நடிப்பா அப்புறம் திரும்பி கூட பார்க்கலாம், அப்படி போகும். அந்த காலத்துல அப்படி கிடையாது, அப்படி இல்லவே இல்லை. அதனால வந்து அதுக்கப்புறம் எங்க படம் கன்னட படம், மல்லம்மன பவாடான்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம், ராஜ்குமார், அவர் கன்னடா ராஜ்குமார் நடிச்சார். அதுலேயும் எங்க பேனர்ல சரோஜாதேவி அவர்கள் நடிச்சாங்க 68. இப்படி சொல்லிட்டு நீங்க போகலாம். அதாவது அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் அவங்க நல்ல கலைஞர்கள், நடிப்புல அது ஒரு நல்ல உறவு இருந்தது. அது பர்சனலாக எப்படி மேம் இருந்தது? ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூசராக நீங்கள் அறிமுகம், ப்ரொடியூசர் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு உறவில் ஆரம்பிச்சது, அதுக்கு 100வது படத்துலையும் ஒன்றா மறுபடியும் இணைகிறாங்க அப்படின்னும் போது அதை தாண்டி எப்படி மேம் இருந்தது? அதாவது அப்போ வந்து அவங்க ஒன்லி அந்த படம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க நடிக்கிறாங்கன்னு கிடையாது, பல நல்ல விஷயங்களுக்கு அப்போ அந்த ப்ரொடியூசர் கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேருவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா வார், இந்தியா பாகிஸ்தான் வார், அதுக்கு ஜவான்களை பார்க்குறதுக்கு போவாங்க, டெல்லிக்கு போவாங்க. சிங்கப்பூரை மேம்படுத்துறதுக்காக, உருவாக்குறதுக்காக நம்ம இந்திய கலைஞர்கள் சினிமாவில் இருந்து போவாங்க. அப்போ எங்கள் மாமனார் தலைமையில் அவர் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ அப்போ போகும்போது நீங்கள் இது நீ ப்ரொடியூசர் நீ அப்படி கிடையாது, மற்ற விஷயங்களுக்கு. இப்போ டெல்லியிலேருந்து ஒரு பெரிய மினிஸ்டர் வராரு, ஒரு ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் வராரு அப்படின்னோடனே என்னுடைய மாமனார் அவர்கள் எங்கள் சாரதா ஸ்டூடியோவில் ஒரு மீட்டிங், டீ பார்ட்டி அப்படி வைக்கும்போது இவங்கெல்லாம் வருவாங்க, அழைக்க வரும்போது அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி அப்படி ஒரு உறவு இருந்தது. அத்தனை டாப் மோஸ்ட் ஹீரோஸ், டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று கூடும் இடமாக சாரதா ஸ்டுடியோ திகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒருத்தரை அறிமுகமே படுத்த மாட்டேங்கிறாங்க. ஐயோ இவனை பற்றி இவன் பெரிய ஆள் ஆயிடுவானே அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு இருக்கு, இந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. அன்னைக்கு அப்படி கிடையாது. உங்களோட அந்த பர்சனல் உறவு எப்படி வந்துச்சு உங்களுக்கும் சரோஜாதேவி அவர்களுக்குமான உறவு? அதற்கப்புறமாக வந்து என்னுடைய மாமனார் காலத்திற்கு அப்புறம் கூட வந்து என்னுடைய பெங்களூர் போகும்போது அங்கே இருக்கிற நம்ம படங்களில் நடித்தவங்க, கன்னட ராஜ்குமார் ஐயா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறது, சரோஜாதேவி அம்மா அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நாங்கள் ஹலோ சொல்லி பேசுவோம், அந்த உறவை விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் எங்களுடைய பேனர் ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தவங்க, நாங்கள் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது, என்றைக்கும் அவங்கள நினச்சிக்கணும்.
அவங்கெல்லாம் இதுதான் இருந்து இந்த பில்லர்ஸை போட்டு தளத்தை போட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களையெல்லாம் நான் மறக்கக்கூடாது. அப்போ அது போல் அந்த கனெக்டிவிட்டி அப்படியே இருந்தது. அப்போ வந்து சரோஜாதேவி அவர்கள் வந்து பெங்களூருன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் கூட இங்கே அவங்களுக்கு வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய நட்பு வட்டம் இருக்குது. அதனால அவங்க சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் பெங்களூர்லேருந்து புறப்படும் போதே சில நேரங்களில் காரில் வருவாங்க, அப்புறம் சில நேரத்தில் விமான பயணம் மேற்கொள்ள வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது சொல்லிடுவாங்க, நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம், பழைய விஷயங்கள்லாம் பகிர்ந்துப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயம் அதான் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா மேம் சரோஜாதேவி அவர்களோட? உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்னுமே ஒரு செரிஷ் பண்ற ஒரு அனுபவம் எதுவும்? இல்லைன்னா எப்போவுமே நல்லா பேசுவாங்க. அதாவது எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. இதெல்லாம் எங்கள் மாமாவோட பயணித்தவர்கள்னு ஒரு மரியாதை இருக்கும். அவங்களாம் இந்த எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி என் மாமனாரை தெரிஞ்சவர்கள். அந்த இதில் தான் நான் அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட நான் பழகுவேன். வந்து அப்போ அவங்க சொல்லுவாங்க. அதே போல் நாங்கள் அப்படி பழக்கம் இருக்கோம். அப்போ திருடாதையோட 50வது பொன் விழா அப்போது கொண்டாடணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம், எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப விருப்பப்படுறாங்க, எல்லாரும் ஒன்று கூட போகிறாங்க, நீங்கள் வரணும் பொன் விழாக்கு அப்படின்னு சொன்னோன்னு, ஐயோ அப்படியா, ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்லுவாங்க, விமான டிக்கெட் போட்டுட்டா, நான் உனக்கு கார் அனுப்பட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த தடவை வேண்டாம், நான் திருடாதேக்கு நானே வர, எனக்கு எதுவும் பண்ணக்கூடாது, நான் கரெக்டாக நீ என்ன சொல்கிற டைமுக்கு அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து நிற்கிறேன்னு சொன்னாங்க. அன்றைக்கி என்னாச்சு, நான் வந்து அந்த திரைப்படத்தில் நடித்த கலைஞர்களை மட்டும் திருடாதையில் கூப்பிடலை. சரோஜாதேவி அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் திலகத்தோட நடித்த அத்தனை சென்னையில் இருந்த அத்தனை கதாநாயகிகளும் அங்கே வந்திருந்தாங்க ஆடிட்டோரியத்துக்கு. ஒரு 15-20 பேர் சொல்லலாம். இது 2010-11 நடந்தது. B.S. சரோஜா, சீனியர் மோஸ்ட் ஹீரோயின் ஆஃப் மக்கள் திலகம், அவங்க வந்திருந்தாங்க. ராஜசுலோச்சனா வந்திருந்தாங்க, வெண்ணிராடை நிர்மலா, அப்புறம் வந்து அவங்க ஜெயசித்ரா, செம்மீன் ஷீலா அவங்க வந்திருந்தாங்க, பி சுஷீலா அம்மா வந்திருந்தாங்க, சிஐடி சகுந்தலா வந்திருந்தாங்க, சச்சுமா வந்திருந்தாங்க, ராஜஸ்ரீ வந்திருந்தாங்க, எங்கள் வீட்டு பிள்ளை ரத்னா, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம், அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. ஏன்னா அக்காவை வந்து நான் அது அவங்க ஒரு ஸ்பெஷல், அவங்க வந்து அவங்க வராங்கன்னு சொன்னாவா அவ்வளோ பேர் வந்தா. இந்திரா தேவின்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ரீட்டா, சோ மெனி, எல்லாரும் அன்னைக்கு ரொம்ப அந்த ஸ்டேஜ் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. பத்திரிகையிலலாம் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அத்தனை மக்கள் திலகத்தோடு நடித்த அத்தனை நடிகர்களும் ஒரே மேடையில் தோன்றினார்கள்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் ஸோ கலர்ஃபுல், அவ்வளவு நல்லா இருந்தது. அப்புறம் அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப அன்பா பாசமாக அவங்க என்ன, நான் பழச மறக்கலை. அவங்க வந்து சென்னையில் வந்து கால் பதித்து இதில் ஏணியில் ஏறின இந்த தமிழக மண்ணையும், இந்த அவங்க வளர்த்து விட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், டைரக்டர்ஸ், சக நடிகர்கள், நடிகைகள் யாரையுமே அவங்க மறக்கலை. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஏங்கி தேடி தேடி பிடிச்சி எல்லாரையும் அந்த நெட்வொர்க்கில் அவங்க வச்சுருந்தாங்க. அது உண்மை. ஓகே மேம். அண்ட் சரோஜாதேவி மேம் வந்து நிறைய மேடைகளில் சொல்கிற ஒரு விஷயம் நான் வந்து பார்க்குறேன். எல்லா மேடைகள்லையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ஒரு நட்பு எப்படி இருந்ததுங்க? அதாவது அவங்க வந்து சொல்லுவாங்க, வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க, என் அன்பு தெய்வம், இதய தெய்வம் எல்லாம் தான். அன்பு தெய்வம் வந்து கரெக்டா, அன்பு தெய்வம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மறுபடியும் சொன்னாங்க. மறுபடியும் சொல்லுவாங்க எப்பவுமே. ஏன்னா என்ன அந்த மனமும் பூவோட சேர்ந்த நாரும் அது மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அவரோட இருந்து அந்த நாடோடி மன்னன், அந்த திருடாதே, இதெல்லாம் சக்சஸ். அதுக்கப்புறம் எங்க வீட்டு பிள்ளையெல்லாம் அப்படியே 100 நாட்கள், 125, 150 நாட்கள் எல்லாம் ஓடின படங்கள். அதனால அந்த ஜோடி இருக்க பாருங்க, கலங்கரை விளக்கம், நிறைய படங்கள் அவங்க நடித்தது. அந்த படங்கள் எல்லாம் ஏன்னா ஒரு 25-26 படங்கள்ல அவங்க ஜோடியாக நடித்தாங்க. எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றும் ஒரு முத்துக்கள்னு சொல்லலாம். அப்படி ரசிகர்கள் விரும்புனாங்க அந்த பேரை, அந்த ஜோடியை. அப்போல்லாம் வந்து அந்த காலகட்டத்திலலாம் நான் சொல்கிறதெல்லாம் 65-70லாம்
ஒரு படம் வெற்றியாக ஓடிட்டு இருக்கும்போது 50வது நாள் திரைப்படத்தில் இடைவேளை அப்போ அந்த மேடையில் தோன்றுவார்கள். ஓகே. தியேட்டர்ல மக்கள் பார்க்கும்போது இடைவேளை சமயம். இடைவேளையில ஓகே. அந்த மேடையிலே அவங்க தோன்றுவார்கள். அந்த கரெக்டா அந்த நேரத்துக்கு அவங்க வருவாங்க, அந்த தியேட்டருக்கு வந்துருவாங்க, ஓகே. எல்லாரும் கத்துவாங்க. அது மாதிரி எங்க வீட்டு பிள்ளை அந்த படத்துக்கெல்லாம் படகோட்டிலாம் எப்படி போச்சு அப்பா, அந்த சாங்ஸும் அந்த கலர்ஃபுல் அதுவும் அந்த மாதிரி. அப்புறம் அன்பேவா ஃபேமிலியில கூட்டம் கூட்டமா அன்பேவா படத்திற்கு அப்படி வீட்டுல குடும்பமா சேர்ந்து போவாங்க எல்லாரையும். அதெல்லாம் ஒரு பெரிய, அப்பெல்லாம் வேற எந்த மீடியா டிவி சட்டம் நத்திங். தியேட்டருக்கு போறது அது ஒரு ஜாலி. காலையில இருந்தே எல்லாரும் குழந்தைங்கலாம் கனவுல அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்க. படத்துக்கு போறோம், இன்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டர்ல போய் பார்க்க போறோம் அப்படின்னு. அந்த அன்பேவாலாம் அப்படியே அந்த படம் போச்சு. அதே போல புதிய பறவை, அது அப்படியே ஒரு டிடெக்டிவ் சப்ஜெக்ட். அந்த படம் அந்த மாதிரி நடிகர் திலகத்தோட ஆலயமணி, இதெல்லாம் மறக்கவே முடியாத படங்கள். ஸோ அது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நல்ல கதை, தேர்ந்தெடுக்கப்பட்ட கதையில் அவங்க நடித்தாங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு அவங்களுடைய அழகான முகம், அந்த வடிவான தேகம், அந்த அவங்க உடம்பு வாகு, அவங்களுடைய இது, அவங்க பேசும் மொழி, அவங்க பேசுறது எல்லாமே அவங்களுக்கு நடிப்புக்குன்னு, நீ திரை உலகத்திற்கே இதுக்கு வேண்டியதுக்கு பெர்ஃபெக்ஷன் டு த கோர் அப்படின்னு சொல்லி இறைவன் படைத்தானா அப்படின்றது நான் யோசிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த காஸ்டியூம் போட்டாலும் அப்படி சரியா இருக்கும். நீங்க ஒரு புராண படத்துல, இந்த சரித்திர படத்துல சாமி வேஷம் எல்லாமே, ஒரு சாதாரண குடும்ப இது, ஒரு டீச்சர் வேஷம், ஒரு நர்ஸ் வேஷம், என்னன்னாலும். ஸோ அதாவது அப்படி எல்லாம் அவங்களுக்கு அமைஞ்சுது. அவங்களுக்கு அப்படி ஒரு அதுவும் அவங்க அந்த ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு பாருங்க. அவங்க எப்போவுமே அது பெருமையாக கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சரியா உடை உடுத்தி அவங்க அந்த தொழிலில் இருந்தாலும் இந்த கவர்ச்சிகரமான உடைக்கு அவங்க இடமே கொடுக்கவில்லை. அவங்க புடவை கட்டினாலும் அவ்வளோ ஒரு டீசெண்டாக அந்த அந்த அவங்களுடைய ஜாக்கெட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும், எக்ஸ்போஷரே இருக்காது. அந்த மாதிரி அது மாதிரி அவங்க அந்த காலத்துல எப்படி பாருங்க, இன்னைக்கு நம்ம அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணணும், ரசிகர்கள் தான் அதை பார்த்து ஓடி வருவாங்கன்ற கணக்கெல்லாம் அவங்க முறியடிச்சாங்க அந்த காலத்திலேயே. ஒழுங்கா நீட்டா ட்ரெஸ் பண்ணி, மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணியே அவங்க அத்தனை ரசிகர்கள் எல்லார் வீட்லேயும் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க வீட்லயே நீங்க போய் உங்க பெரியவங்க கிட்ட யாரு பிடிக்கணும், சரோஜா தேவின்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு அந்த வீட்டில் வளர்ந்த பெண்ணாக தான் அவங்க பார்க்கப்பட்டாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் சில இடத்துல அவங்கள ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அப்படிதான் இருக்கணும். சில டைம்ல 20 மணி நேரம்லாம் ஒரு நாளைக்குலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நீங்க நினைச்ச பாருங்க, அப்பெல்லாம் அந்த ஹாலிவுட் நம்ம ஹிந்தி பட உலகத்துக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம். அங்கேயே டாப் ஹீரோஸ் ராஜ் கபூர், அப்புறம் ராஜேந்திர குமார், இவங்களோடையெல்லாம் அவங்க நடிச்சாங்க. அது வேற உலகம். இங்கிருந்து பயணம் பண்ணி அங்க போகணும், கர்நாடகாவில் அங்க போகணும், ஆந்திரா. ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் அவங்க ஷூட்டிங் முடிச்சு வந்தவுடனே பூசணிக்காய் உடைப்பாங்க அவங்க அம்மா. ஓகே. ஒவ்வொரு நாளும் ஒரு பூசணிக்காய் உடைப்பாங்க. ஓகே. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் வந்த உடனே என்ன வீட்டுக்குள்ள வர மாட்டேன், நில்லு சரோ நில்லுன்னு சொல்லி ஒரு பூசணிக்காய் எடுத்து அவங்க அம்மா உடைப்பாங்க, என் பெண்ணுக்கு திருஷ்டி பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது ஒன்றும் முடியாது. பட் அவங்களுக்கு அதாவது அப்போ அவங்களுக்கு முறைப்படி நடனம், சங்கீதம் எல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதெல்லாம் அவங்க நீங்கள் பாருங்களேன், அவங்க ரொம்ப அழகாக சங்கே முழங்குன்னு பாரதிதாசன் பாடல், அதுக்கு அவங்க ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடியிருப்பாங்க. அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி அவ்வளவு அருமையான அதெல்லாம் எப்படி அவங்க அதாவது அந்த வேலையை கொடுத்த உடனே அவங்க அதை நல்லா கற்றுக்கிட்டு, அந்த டெடிகேஷன்னு சொல்கிறது இல்லை, சும்மா ஏனோ தோனோ ஏதோ பண்ணிட்டோம் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பேச்சு டப்பிங் அப்போல்லாம் உள்ள இண்டோரில் தான் எடுப்பாங்கல்ல, ஸ்டுடியோவில். அப்போ ஒரு தடவை பேசணும், அப்புறம் ஸ்டுடியோக்குள்ளே
அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் நீங்கள் பேசணும். எவ்வளோ அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. யாருக்காக? ரசிகர்களுக்காக, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நல்ல கதைகளை எடுத்து அதில் மெசேஜை சொல்லிட்டு போயிருக்காங்க. உயிர் கொடுத்துருக்காங்கல்ல அந்த கதாசிரியரோட கதைக்கும். எல்லா கதையுமே கே பாலச்சந்தர் படம் தாமரை நெஞ்சம்லாம் மறக்கவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு படமும் நீங்கள் வந்து சலிக்காம பார்க்கலாம். அண்டு நீங்கள் அவங்க பர்சனல் லைஃப்பை பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஹர் லைஃப் வந்து ஒரு சிங்கிள் மதராக இது பண்ணாங்க, லைஃப்பை லீட் பண்ணாங்க. அண்ட் அந்த இதை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்க? அதாவது அவங்க அம்மா ரொம்ப நாள் கூட இருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. எப்போவுமே ஷூட்டிங்கெல்லாம் வரும்போது அவங்க வருவாங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து கூட இருந்து எல்லாமே அவங்களுக்கு பண்ணுவாங்க. மேக்கப், ஹேர் ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் கூட மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணோன்னே தேனிலவுக்கு கூட 2 டிக்கெட் போடாமல் 3 டிக்கெட் போட்டோன்னா மாப்பிள்ளை கேட்டார், என்ன 3 டிக்கெட் போட்டிருக்காங்கன்னு. உடனே என்னத்த 3 டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னு. இல்லை சார், ரோஜாக்கு ஒன்று எடுத்தது காலையில் நான் தான் இந்த ட்ரெஸ்ஸு போடணும், இது மாதிரி பண்ணணும்னு எடுத்து. அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. காலையில் அவன் ஏந்திரிச்ச உடனே எல்லாமே நான் சொல்லுவேன். அதனால் எனக்கு இந்த பக்கமாக தனியாக ஒரு ரூம் போட்டுருங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காஷ்மீர் தேனிலவுக்கு அப்படி போயிருக்காங்க. அந்த போல் அப்போ அவங்க அம்மா ரொம்ப நாள் இருந்தாங்க. திருமணமாக அவங்க அம்மா பார்த்த மாப்பிள்ளையே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு அவங்க போன பிறகு அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு. அக்காவுக்கு எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து எல்லாம் மேனேஜ்மெண்ட்டு. ஆனால் அந்த காரணகர்த்தா, அந்த மூலம் அப்படின்னு சொல்கிறது அந்த அவங்க தாயார். ஓகே. அண்ட் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஹீரோயின்ஸாச்சும் வந்துடுறாங்க. புதுசாக ஒரு ஆக்டர்ஸோ இல்லை ஆக்ட்ரஸோ நடிகர்கள், எந்த ஹீரோஸாக இருக்கட்டும் ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு வருஷமும் புது புது முகங்கள் வருது. ஆனால் எல்லா முகங்களுமே ஒரு 4-5 ஆண்டுகளை தாண்டது கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 50 ஆண்டுகளுக்கு மேலே அவங்களோட லெகசி இன்னுமே பேசப்படுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? அதாவது இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ரசிகர்கள் உங்களை போல இளைஞர்கள் எல்லாம் ஒரு 2 படத்தில் ஹீரோ நடிச்சோன்னா அடுத்த புது ஹீரோயினை நீங்களே தேட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன விஜய் இவங்களோட நடிச்சிங்க, அடுத்த ஹீரோயின் அப்படி ஆயிட்டீங்க. அப்போ எங்கள் காலகட்டத்தில் அப்படி கிடையாது. லாங் ஸ்டாண்டிங் சாவித்திரி அம்மா ஆகட்டும், பானுமதி அம்மா ஆகட்டும், அப்புறம் வந்து உங்கள் சரோஜாதேவி அம்மா ஆகட்டும், அப்புறம் விஜயகுமாரி அம்மா ஆகட்டும், நிறைய படங்கள்ல இருந்தாங்க. அப்போ லாங் ஸ்டாண்டிங் அது இருந்தாங்க. அது ஒரு காரணம். அந்த காலகட்டம் அப்படி இருந்தது அப்படி இருந்தாங்க. பட் இவங்களை வந்து இன்னைக்கும் நினைக்கப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள் என்றால் அவங்க வந்து நம்மளோட ஒட்டு உறவாடிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த ரசிகர்களோடு. அது ஆந்திரா ரசிகர்களாக இருக்கட்டும், கன்னடா ரசிகர்களாகட்டும், தமிழ்நாட்டு ரசிகர்களாகட்டும், ஹிந்தி படம் ஒரு டச் இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க வந்து அந்த லைம் லைட்டை விட்டு அவங்க வெளியே போகலை. இப்போ கூட நம்ம தம்பி விஷால் அவர்கள் சிங்கப்பூருக்கு கூப்பிடும்போது அவங்களும் போயிருந்தாங்க. இந்த நடிகர் சங்கம் எல்லாத்துலேயுமே அவங்க கலந்துப்பாங்க, கேட்டுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க சார்ந்திருந்த இந்த கலைத்துறையை அவங்க நேசித்தது, அவங்க வந்து அந்த கான்டாக்ட் அவங்க மெயின்டைன் பண்ணது எல்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நல்லது கெட்டதுக்கும் இப்போ நடிகர் திலகம் வீட்டில் ஒரு திருமண நிகழ்வுன்னா அவங்க வந்துடுவாங்க. நல்லது கெட்டதில் எல்லாம் நம்ம வீட்டு நிகழ்ச்சியிலலாம் எங்கள் குழந்தைகளுக்கு திருமணத்துக்கு வந்திருக்காங்க. சும்மா சின்ன ஃபங்க்ஷன் நவராத்திரி வச்சா கூட ஓடி வந்துடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் அந்த 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 இன்டாக்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களோட ரத்தத்திலே ஊறி போயிடுச்சு இந்த கலைத்துறை. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க என்ன பள்ளிக்கூடம் போனாங்களா, கல்லூரிக்கு போனாங்களா, எங்கே போனாங்க, ஒன்றும் போகலை. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது உலகம் இந்த கலை உலகம் தான். அதனால் அவங்க நல்லா ரெகுலராக புது படங்களை கூட வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு நல்லா நடிக்குது அந்த பொண்ணு, நல்லா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஆதவன்ல கூட தெரியல, அது எனக்கு தெரியல, அந்த படம் பார்க்கல. பட் அவங்க சொல்லுவாங்க அவங்க நயன்தாரா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த படம் அவங்க அந்த ரெகுலரா அதை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சில பெரிய இந்த சேட்டிலைட் குழுமம் ஏதாவது ஒரு விசேஷமா ஒரு நிகழ்வுனா வருவாங்க. அப்போ லைக் எம்ஜிஆரோட 100வது ஆண்டு விழா நடக்கும்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க ட்ராவல் பண்ணாங்க.
வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அதே போல் சிங்கப்பூர், அமெரிக்கா எங்கே பயணம் தமிழ் ரசிகர்கள் கூப்பிட்டாலும் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதனால வந்து ஸோ அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்தது. அதை எப்படி அவங்க தக்க வச்சு கொண்டிருக்கார்கள்ன்றது தான் இப்போ நம்ம கேள்வி. அது அருமையாக அது பண்ணாங்க. அண்ட் நிறைய சேரிட்டி ஒர்க்கும் பண்ணாங்க. வருடாந்திரம் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி நிறைய பேர்களுக்கு ஊனமுற்றோர் இருக்க அது இன்விடேஷன் அனுப்புவாங்க. அவங்களே கைப்பட இன்விடேஷனில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே நம்ம வீட்டு விலாசம் போட்டு இன்விடேஷன்லாம் அனுப்புவாங்க. அப்போ பெங்களூரில் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த சேரிட்டி ஒர்க்கும் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க அந்த ஷீல்டு கேடையும் அவங்களோட அலுவலகத்துக்கு போனால் அப்படியே அவங்க வாங்கின ஷீல்டு எல்லாம் அந்த காலத்தில் வர வெள்ளி ஷீல்டு, எல்லா மொழிப்படங்கள் ஷீல்டும் அப்படியே இருக்கும். அவங்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்த அங்கீகரிக்கப்பட்ட பட்டயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். சரி, அதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு. அதனால் ஒண்டர்ஃபுல். பிகாஸ் அவங்க வந்து எல்லா மொழியை சார்ந்தவர்களோட பழக ஆரம்பித்து அத்தனை அறிவார்ந்த டைரக்டர்ஸ், கேமராமேன் இவங்களோடலாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அப்சர்வேஷன் கேரக்டர். அதுக்கப்புறம் கண்ணியமான அது மட்டும் ஷி வாஸ் வெரி பர்டிகுலர். நான் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும், தரக்குறைவாக என்னை யாரும் பேசிடக்கூடாது, அதனால நான் பப்ளிக்கில் எப்படி இருக்கணும், நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அது அவங்க ரொம்ப இது இருந்தாங்க. அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னோட சில நடிகையர்களை பற்றியெல்லாம் பயோகிராஃபி அந்த பயோபிக் எடுக்கிறாங்க, என்னை பற்றி எடுத்தால் பெரிய ஃப்ளாப் ஆகிடும்பாங்க. நான் ஏன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என்ன இருக்குது, சின்ன பிள்ளையெல்லாம் நடிக்க வந்தேன், சொன்னதை டைரக்டர் சொன்னதை கேட்டு நடித்தேன், இது பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணேன், இல்லற வாழ்க்கை, அப்புறம் ரிட்டையர்டு. என்னோட வாழ்க்கையில் என்ன டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க. ஸோ இப்படி சொல்லும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கை பயணம், கலை பயணத்தை பற்றி நீங்கள் எழுதணும். சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எவ்வளவோ நடந்திருக்கும், எவ்வளோ ஊருக்கு பேர். காஷ்மீர், அன்பேவாலா காஷ்மீர் ஷூட்டிங், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன சல்வார் கமீஸ் போடுவாங்க, அப்போ கூட அவ்வளவு நல்லா இருக்கும், புடவை கட்டினா அவ்வளவு நல்லா இருக்கும். எல்லா ரோல்லையும் அவங்க அதெல்லாம் அது எப்படிப்பா அவங்களுடைய இரத்த அணுக்கள்லேயே அந்த கலைன்றது ஒன்று இருந்திருக்கு. அந்த அது அப்படியே அவங்க வந்து எப்படி நீங்க லாங்குவேஜ் மாறி மாறி பேசணும். ஹிந்தி, தெலுங்கு, காஸ்டியூம் மாறும். தெலுங்குல ஒரு மாதிரி உடைய அமைப்பு இருக்கும். நீங்களே நினைச்சு பாருங்க, இங்க போனா ஒரு வித சாப்பாடு, ஆந்திராவுக்கு போனா ஒரு வித சாப்பாடு, நார்த்துக்கு போனா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க எவ்வளவு அழகா அவங்களும் அவ்வளோ நேரம். நீங்க சும்மா கேமரா முன்னால இருக்கிறது என்ன விளையாட்டா, லைட்ஸு, ஆர்க் லைட்டு உதிக்கும், எப்படி அவங்க வாழ்க்கையே கலைக்காக அர்ப்பணித்தவங்க. அந்த நம்மளும் அவங்கள நல்ல அங்கீகாரம் கொடுத்துட்டோம். ரசிகர்களும் அவங்கள சும்மா விடலை. சிலவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, நம்மளுக்கே தெரியும், மதிக்க மாட்டாங்க. ஆனால் சரோஜா அக்காவை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நீ எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் அவங்களோட ஒரு தடவை பேசணும், அவங்களோட பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. அது மாதிரி so many things. Thank you so much மேம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இப்போ அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், அதுதான் நம்மளோட ப்ரேயர்ஸ். தேங்க்யூ.